தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. இல்லம்மா, ஒரு அரை மணி நேரம் நான் வந்துடுறேன். இதுவும் அம்மா கிட்ட ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் வந்துடுறேன். நான் வாயை திறந்து பேசாதானே எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்கு. அதனால தானே எல்லாத்தையுமே நான் காயப்படுத்துறேன். இனி நான் எப்போதுமே பேச மாட்டேன். யாருக்குமே எந்த தொந்தரவுமே இருக்காது. மிதுன், உன்னதாண்டா ரொம்ப அதிகமா காயப்படுத்தி இருக்கேன். எவ்வளவு காயப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு உன்னை நான் காயப்படுத்தி இருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஒருவேளை நீயே என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் அது என்னால முடியாது மிதுன். ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு நான் காயத்தை கொடுத்திருக்கேன். எந்த ஒரு ஆம்பளை பையனுக்கும் எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் கொடுக்காத காயம் நீ அதை தாங்குறடா. நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமா? ஐ லவ் யூடா மிதுன். உன் கூட சேர்றதுக்கு முன்னாடியே உன்னை இவ்வளவு காயப்படுத்துறேன் நானு. ஒருவேளை உன் கூட நான் சேர்ந்துட்டேன், உனக்கு வாழ்க்கையே நரகம் தாண்டா. அதனால இனி ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ என்னை விட நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் என்னடா உனக்கு? நான்லாம் சும்மா. ஆனா உன்னோட நல்ல மனசுக்கு உனக்காக ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. நீ அவளை கல்யாணம் பண்ணி இந்த மதுன்னு ஒருத்தி உன் வாழ்க்கையிலே இல்லைன்னு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான்டா மிதுன். சிக்கிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்குள் ஒரு இதயம் வெட்டிக்கொண்டு வெட்டிக்கொண்டு தவிக்குள் ஒரு இதயம். என் மனசு எவ்வளவு காயப்படணுமோ அவ்வளவு காயப்பட்டுருச்சு. அதே மாதிரி உன்னையும் காயப்படுத்திட்டேன்டா. இனிமேலாவது நீ நிம்மதியா இருக்கணும். நான் உனக்கு எந்த விதத்திலயும் கரெக்டா இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு மிதுன், என்ன மன்னிச்சிரு. காதல் என்னும் குழந்தை கதறி அழுகிறதே. எதுவும் பேசாதடி, வாயை திறந்து எதையும் பேசாத. ஒட்டச்சு கொன்றுவேன் உன்னைய. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இல்ல என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அந்த விஷத்தை குடிச்சு நீ செத்து போயிட்டாப்ல எல்லாம் முடிஞ்சு போயிருமா? நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சாவுதான் காரணம். இந்த உலகத்துல எவனுமே இருக்க முடியாது. என்ன வாழ்க்கையில யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் டெத் தான் சொல்யூஷன் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஆனா நீ இவ்ளோ கீழ்த்தனமா பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல மது. இப்போ நீ என் காதலை ஏற்க மறுக்கிறதுக்கு காரணம் உன் பேரண்ட்ஸ் தானே. நீ அந்த விஷப்பாட்டில் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பெற்றவங்களை பற்றி ஒரு நிமிஷம் நீ யோசிச்சியா? நீ அப்படி யோசிச்சிருந்தீனா கண்டிப்பாக அந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டேன். நீ என்னை பற்றி யோசிக்க வேணாம். என்ன நான் நிரந்தரமானவன் கிடையாது. ஆனால் உன் பேரண்ட்ஸ் உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க? சரி அவங்களுக்காக இல்லை,
நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நீ என் காதல கூட ஏத்துக்க வேண்டாம். ஏண்டி ஏன் இந்த உலகத்தை விட்டே போகணும்னு நினைக்கிறியா? ஏன் மது, ஏண்டி? உனக்கு ஒன்று தெரியுமா? நீ என்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீல. நீ எப்பப்பெல்லாம் லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்றியோ அப்பெல்லாம் உன்னோட காதலை எனக்கு நிரூபிச்சுட்டே தான் இருக்க. என்ன, உன் மனசு தான் ஏற்க மறுக்குது, ஆனால் அந்த இதயத்தில் நான் தான் இருக்கேன். அது உனக்கு என்னைக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல மது. ஏண்டி இப்படி பண்ற மது? சத்தியமா சொல்றேன், நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது மது. ஏண்டி ஏன் இப்படி சாக போற? என்ன பாரு மது, என்ன பாருடி. இவன் வீட்டுக்கு தானே போனான், நம்ம விஷம் குடிக்கிறது எப்படி இவனுக்கு தெரியும் நீ நினைக்கிறியா? என் உள் மனசு சொல்லுச்சடி, நீ ஏதோ தப்பு பண்ண போறன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. அதனாலதான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உன்னை பார்க்க கிளம்பி வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே விஷ பாட்டில் எடுத்து குடிக்க போறேன். மது ப்ளீஸ் மது, உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு மது. என்னால முடியல மது, நீ எவ்வளோ வேதனைப்படுற. உன் வேதனை நீ எனக்கு நல்லாவே புரியுதுடி. என் கஷ்டத்தை விட உனக்குள்ள எவ்வளவோ கஷ்டம் இருக்கு. அந்த காதலை சொல்ல முடியாம நீ தவிக்கிற தவிப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது மது. தயவு செஞ்சு என்னவா இருந்தாலும் சொல்லு மது. இப்ப நீயும் நானும் மட்டும் தாண்டி இங்க இருக்கோம். சொல்லுமா, சொல்லடி, வாய திறந்து பேசடி. எல்லாத்தையுமே மறைக்கிற, உன் மனசுக்குள்ளே பூட்டி பூட்டி வைக்கிற. ஏண்டி மது, ஏன் என் காதலை நீ ஏத்துக்க மாட்டேங்கிற? ஏன் உன் காதலை நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? ஏன் மது சொல்லுமா. ஏன் உன் அம்மா அப்பா ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல அம்மா அப்பாக்காக வேணான்னு நினைக்கிறியா? சொல்லு. இல்ல உனக்கு விக்கிய தான் பிடிச்சிருக்கா? அதையாவது சொல்லடி. உன் மடியிலே என் உயிர் போனா கூட எனக்கு சொர்க்கம் தான் மது. அந்த வரமா அது எனக்கு கிடைக்குமான்னு பார்க்க. 8 ஆண்டுகள் கழித்து தான் எந்த நீமைகள் திருடு போனதே, அதையே மீட்க வந்தேன் இங்கே. அந்த இடத்தில் எனது உயிரும் தான் கண்கள் அறிய களவு போகுதே, இதை நான் எங்கே சொல்வேன் நன்றி. நான் திரும்ப திரும்ப வந்து உன் மனசை காயப்படுத்துகிறேன். அதனால் நீ எதுவுமே சொல்ல வேணாம் மது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு விக்கி கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும். நான் எதுலேயும் குறுக்க வர மாட்டேன். நான் வரேன் மது. ஆனால் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன, இப்படி பைத்தியக்காரத்தனமாக சாகுறேன்லாம் முடிவெடுக்காத. நீ சரியான கோலைன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். நீ என்னை லவ் பண்ணவும் வேண்டாம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் வேண்டாம். என்ன, நீ உயிரோடு இருந்தாலே எனக்கு போதும், புரியுதா? தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பாத. நாளைக்கு நல்லபடியாக உனக்கு விக்கிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும். நான் எதுக்கும் தலையிட மாட்டேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் அகல் விளக்காக மின்னும் அழகான பூவே, சோகங்கள் வேண்டாம் இனி சுகம்தானடி. பல காலம் பூமி மேலே நீ மனம் வீசவே, மனதால் நான் வாழ்த்துவேன். அக்காவும் தம்பி எம்பூட்டு அனுப்புறேன். சரிம்மா, சாமியார் சொன்ன டைம் போறதுக்குள்ள பேர் வச்சிடலாம் வாங்க. ஓ, நல்ல நேரம் போக போகுதா? அந்த சாமியாரே ஒரு டம்மி பீஸ். என்னம்மா ஷாலினி, டைம் போகுதா உங்க அம்மாவுக்கு? பேர் வச்சிருவோமா? ஆட்டி சும்மாரு. என்னடி ஒன்னும் சரியில்லையே, பாட்டிக்கு பேத்துக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, வர வேண்டியவங்களா யாரும் இல்ல, நம்ம குடும்பம் மட்டும்தான். சரி வாங்க, பேர் வச்சா. மாமா, சாமியார் சொன்ன டைம்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இருங்க வைக்க. எங்க பாட்டி அக்கா அப்பதே ஃபோன் பண்ணேன், கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. ஏமா, எனக்கு ஒன்னும் சரிப்படலையே. என்னமோ பிளான் பண்ணிருக்க மாதிரி இருக்கு பாட்டியும் பேத்தியும். என்ன செடின்னு வரனா? ஆமாங்க, செடியனும் கவியும் வரேன்னு சொன்னாங்க. சொல்லப்போனா இது வீட்டே நடத்த வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் தான், கிராண்டாகவும் நடத்தணும். ஆனால் நம்ம தான் கோயிலை வச்சு சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு கவிச்செடியனை பார்க்கணும், கவிச்செடியனும் கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் சாமியார் விட்டு போய் சொல்லி இப்படி ஒரு பிளான் பண்ணேன். இதை அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. சாரிங்க, நான் பண்ணது தப்பா சரியா? சரியா தான் பண்ணியிருக்க, நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு என் மயனையும் என் பேரனையும் என் மருமகளையும் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்கே முடியுது. சரி, இன்னைக்கு பார்த்துருவோம். எங்கே வந்துட்டாங்களா? அப்போதே கவிக்கு ஃபோன் பண்ணேன், வந்துடுவேன்னு சொன்னாங்க. செடியன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தானாமா. என்ன பண்ணுறான்னு தெரியல, இருங்க பார்க்க. என்னம்மா அப்பா காதுக்கு போய் குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? டைம் ஆகுதுலம்மா, வாங்க பேர் வைக்கலாம். பொண்ணு தான் சொன்னால, சாமியார் சொன்ன டைம் இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு. 5 நிமிஷம் பொறுவேன், அதுக்கப்புறம் நம்ம பேர் வச்சுக்கலாம். அப்புறம் கெட்ட நேரத்தில் வச்சுட்டா நல்லா இருக்காது. அக்கா, எனக்கு எதுவும் சரியா படலக்கா. உன் மக முடிக்கிறதும்
என் அம்மா முடிக்கிறதும் சரியில்லையே. கிரிமினல் புத்தி தானே, கிரிமினல் மாதிரி தானே நீங்களா யோசிப்பீங்க. இங்க பாரு, நல்ல நாள் அதுவும் எது என்கிட்ட பேசி வாங்கிட்டு போயிடாத, அமைதியா நில்லு. உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு என் பேரண்ட்டே என்ன செல்லக்குட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பாட்டிய பாக்குறீங்களா? இங்க சொல்லுங்க. ரவி, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சும்மா இரு கவி. உன்னை நான் அன்னைக்கே என்ன சொன்ன, நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லி சொன்னாடி. இப்ப இருக்குடி என்னை கூட்டிட்டு வந்து. நீங்க சொன்னா வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன வாங்க, நம்ம 2 பேரும் இதுல கலந்துக்கணுங்கிறதுக்காண்டி அத்தையும் ஷாலினி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஆக்சுவலா இது வீட்டுல நடக்க வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. என்னமோ பண்ணு, நீ திருகிற சாவியில தானே நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓ இஷ்டப்பா. தேங்க்ஸ்டா புருஷா. பாட்டி, அக்கா, மாமா எல்லாரும் வந்துட்டாங்க. நான் அப்பதே பார்த்துட்டேன். ஓகே, பேர் வைக்கலாம். சரி பாட்டி. அம்மா, நான் பெத்தவளை இவ்வளவு நேரம் அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தீல. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, வைங்க. மாமா, பேர் வச்சிடலாமா? செல்லக்குட்டிக்கு பேர் வைக்க போறோம். இங்க செல்லக்குட்டிக்கு என்ன பேருனா ஹரிஹரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நம்ம கிட்ட பேர் கேட்டுட்டு இவங்க ஒரு பேரை வச்சுட்டாங்களே அப்படின்னு எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. நாங்களும் எல்லா பேரும் வச்சு பார்த்தோம், எந்த பேர் செட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாரும் ஓரளவுக்கு ஒவ்வொரு பேர் சொல்றீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனா இந்த ஹரிஹரன்ற பேர் வந்து எங்க பையனுக்கு சூட் ஆகும் நாங்க நினைச்சோம். அதனால இந்த பேர் வச்சிருக்கோம். இந்த பேர் பிடிச்சிருந்தா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? கொஞ்சம் ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ணலாம் தான் இருந்தோம். ஆனா இப்ப எபிசோட கதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால சிம்பிளா வச்சுட்டோம். சொல்லப்போனா இந்த பேர் எப்பயோ வைக்க வேண்டியது, ஆனா இப்பதான் கொண்டு வந்து வச்சிருக்கோம். இடையில கொஞ்சம் மறந்துட்டோன்னு கூட விட்டுருங்க, எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஆனா பேர் வச்சிட்டோம். ஹரிஹரன் பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஹரிஹரன் பேர் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமாம்மா. ஹரிஹரன், குட்டி தம்பி பேர் ஹரிஹரன். அம்மா, குட்டி தம்பி பேர் ஹரிஹரன்மா. அம்மா செல்லக்குட்டி. எப்பா ஒரு வழியா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். தமிழ், நீங்களா வீட்டுக்கு போங்க. நானும் ஷாலினியும் பையனை வச்சு பிரகாரத்தை ஒரு 5 தடவை சுத்தணும்னு வேண்டி இருந்தோம். அதை நாங்க சுத்திட்டு வந்துடட்டுமா? அம்மா எனக்கு ஒரு டவுட்டு. பிரகாரத்தை 3 தடவை தானே சுத்துவாங்க, நீ எதுக்கு 5 தடவை சுத்துற? இதுக்குதான் உன்னை ஓவர் ஆக்டிங் போடாத நிறைய தடவை சொல்றேன். ஓ மக சரியான பாம்பு, உன்ட்டு எத்தனை தடவை நான் சொல்றேன். ஆமா சாரிடி, என்ன வேண்டா சொல்றேன். நான் இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறனே, கொஞ்சம் சமாளிச்சு விடுறது வேற வழி. சமாளிச்சுதான் ஆகணும். சமாளிக்கிறேன் இரு. பாட்டி, இது ஒண்ணு இல்ல மாமா, பையனுக்கு பேர் வச்சுட்டு பையனை பெற்ற அம்மாவும் அப்புறம் அவ பாட்டியும் பிரகாரத்தை ஒரு 5 தடவை சுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதத்தான். என்னென்னமோ சொல்றீங்க, சரி பண்ணு. அவிகா, மாமா நல்லா இருக்கீங்களா? இதில் குட்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஷாலினி. எங்க குட்டி பையனை கொடு. ஹே ஹரிஹரன், என்னடி சொல்ல பாக்குறீங்க? நான் தான் பெரியம்மா. அச்சச்சச்சச்ச, இந்த புள்ளைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. அங்க பாருங்க பெரியப்பா பாருங்க. அண்ணனை பாக்குறீங்களா? அம்மா, குட்டி தம்பி ஹரிஹரன், குட்டி தம்பி. நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. எப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வருவீங்க? எப்போ இன்னொரு குட்டி பாப்பா வெளியே வரும்? எப்போ நம்ம குடும்பம் பழையபடி ஆகணும் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். எதை நினச்சி கவலைப்படாத, எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் மாறும், சரியா? நீ பையனை நீ நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கோ. என்னால் வந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் அத்தை மாமா எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோ, சரியா? அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம், நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். நீ இன்னொரு குழந்தைய நல்லபடியாக ஹெல்த்தியாக பொம்பளை பிள்ளையா பெற்றுக்கோ. என்னடா குடும்பத்தோட பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்கள் பையன் என்னென்னா கன்ஃபார்மாக பொம்பளை பிள்ளை தான் பிறக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அது நான் மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னார். அவர் முன்னாடியே என்கிட்ட சொன்னார், நமக்கு 2வது குழந்தை பிறந்தா பெண் குழந்தை தான் பிறக்குன்னு. அவரை அப்படி தான் சொல்கிறாரு. இப்போ அம்மாவும் அப்படி தான் சொல்கிறீங்க. பாப்போம், என்ன குழந்தை தான் பிறக்குது. கண்டிப்பாக பெண் குழந்தை தான் பிறக்கும். ஹே எலிக்குட்டி, என்ன செல்லக்குட்டி? சாக்லேட்
அவன் இதுவும் பேசுவான் இதுக்கு மேலேயும் பேசுவான் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கூட நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் உங்களை போவே விட மாட்டான் முட்டாய் கேட்டு ஆடுவான் சரிம்மா கவி நாங்கள் போயிட்டு வரோம் ஏதேதோ போய் சொல்லிட்டு தான் வந்தோம் சரி பார்த்துக்கோங்க அப்புறம் கவி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் உனக்கு வளகாப்பு வைக்கணும் அத்தை 2வது குழந்தைக்கு எதுக்குத்த வளகாப்பு எழில் குட்டிக்கு வச்சிங்களே வேணாம் அத்தை இருக்கட்டும் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கவி அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம்னு சொல்லு உனக்கு வளகாப்பு பண்றதெல்லாம் நான் சிறப்பா பண்ணி ஓஹோ அப்படி மூஞ்சி பத்தி சொல்றது கவி வா போகலாம் சரிடா சரி போயிட்டு வாங்க அம்மு அம்மு நில்லுமா அம்மா கிட்ட பேச மாட்டியா அம்மு குட்டி அம்மாவை பாருமா அம்மா இனிமே திட்ட மாட்டேன் 2 நாளும் அம்மாட்ட பேசாம இருக்க வாமா அம்மா பாவம் தானே வாடி செல்லம் சரிடி செல்லம் அம்மாவை மன்னிக்க மாட்டியா இனிமே அம்மா திட்ட மாட்டேம்மா நீயாவது அம்மா மனசை புரிஞ்சுக்கோ அம்மா ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் உன் மாமாவை நினைச்சு அம்மா கிட்ட பேசாம இருக்காதுமா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் வாடி செல்லம் அம்மா இனிமே திட்ட மாட்டேன் வாமா அம்மா கிட்ட வாங்க என் செல்ல குட்டி இல்ல என் தங்க பிள்ளை இல்ல வாமா செல்ல குட்டி இனிமே அம்மா திட்ட மாட்டேடாமா என் தங்க பிள்ளை அம்மா இனிமே திட்டவே மாட்டேம்மா என் பட்டு பிள்ளைய என்ன ஆனாலும் திட்ட மாட்டேன் என் செல்ல குட்டி அம்மாவை மன்னிச்சிருமா இப்படிமா அழுகாம இருக்க சொல்றேன் நாளைக்கு உன் மாமாவோட வாழ்க்கையே தலைகீழ போக போகுது நான் என்ன பண்ண போறேனே தெரியல மனசே நிம்மதி இல்லாம இருக்கடேங்க குட்டி கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவது சின்னமானே மாங்குயிலே உன் மனசுல என்ன குறை பெத்த ஆத்தா போல் இருப்பேன் இந்த பூமியில் வாழும் வர 8 திசையாவும் கட்டி அரசாள வந்த ராசா நீதானே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே